அண்ட் இப்ப அந்த நெருப்புடா நெருங்குடா இந்த வார்த்தையை வந்து செதுக்குனது யார் அப்படின்னு கேட்டா அது வேற யாருமே கிடையாது, அருண் ராஜா காமராஜர். அவர் நம்ம கூட இப்ப இருக்கிற ஸ்டுடியோஸ்ல. பிரதர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உங்க பேர் அங்க வரும்போது, அண்ட் நீங்க தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறீங்கன்னு போது இன்னொன்னு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அண்ட் இவரை நீங்க ஆல்ரெடி இது முன்னாடி படத்துல எல்லாம் பாத்துருப்பீங்க. அப்படியா அப்படின்னா ஆமா, அந்த ஒரு வாய்ஸ் எங்களுக்காக அவங்க ஞாபகத்தை வரட்டும். ராஜா ராணி படத்துல நம்ம சந்தானத்துக்கு கூட, அதுக்கப்புறமா அந்த டீம்ல இருப்பாரு. அதுக்கப்புறமா மான் கராத்தே படத்துலயும் பார்த்தோம், சிவகார்த்திகனோட க்ளோஸ் ஃப்ரெண்டா. அது வெறும் நடிப்பு மட்டும் கிடையாது, அதான் உண்மையும் இல்ல, உண்மையும் அப்படிதான், என்னோட ரியல் கேரக்டர். ஆமா. சோ நீங்களும் சிவகார்த்திகனும் திருச்சியில இருந்து பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. சோ எப்படி பிரதர் இந்த ஒரு வாய்ப்பு அமைஞ்சு முதல்ல உங்களுக்கு சொல்றப்ப எப்படி இருந்துச்சு? தலைவரோட பாட்டு நீங்க தான் எழுத போறீங்க. அது ஒரு ராத்திரி ஒரு 2 மணி இருக்கும். சரி, 2 மணிக்கு சந்தோஷம் நான் போன் பண்ணேன். நான் அப்பதான் படுத்து நல்லா தூங்கிட்டு இருந்தேன். கால் வந்து நான் கால்ல ஃபர்ஸ்ட் மிஸ்ட் கால் ஆயிடுச்சு, எடுக்கல நான். எனக்கு அரை தூக்கத்துல மிஸ்ட் கால், என் ஒய்ஃப் சந்தோஷம் நான் போன் பண்றாரு, பேசு அப்படின்னு எடுத்து கொடுக்குறேன். நான் கனவு மாதிரியா நினைச்சிட்டு போன் எடுத்து திருப்பி கால் பண்ணேன். கால் பண்ணா என்னடா பண்ற அப்படின்னா, தூங்கிட்டு இருக்கேன். அவன் தூங்குறான்டா அப்படின்னாரு. 2 மணிக்கு தூங்க தானே செய்வாங்க அப்படின்னு. அப்புறமா வந்து சரி ஸ்டுடியோ வா அப்படின்னு சொல்றாரு. நீ இப்பயே வரணுமானே. எத்தனை மணிக்கு நடந்துச்சு? நைட் 2 மணிக்கு. 2 ஸ்டுடியோ வா அப்படின்னாரு. வரணுமானே, இப்பயே வரணுமா? இல்ல நான் டைம் சொல்றேன் அப்ப வா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டாரு. எனக்கு வந்து காலைல எந்திரிச்சு பார்த்தேன், ஒன்னும் ஞாபகமே இல்ல. மெசேஜ் அனுப்பிச்சேன், அண்ணே கால் பண்ணிருந்தீங்களாண்ணே, நான் நீங்க கால் பண்ண மாதிரி எனக்கு கனவு வந்துச்சுனே. அவர் வந்து டேய் கனவுலாம் இல்லடா, நான் கால் பண்ணலடா, கர்மாந்திரம் முடிச்சு தூங்கிட்டு இருந்திருக்கேன். அப்படி தூங்குறியாடா நீ அப்படின்னாரு. ஆமாண்ணே, நீங்க கனவுலதான் போன் பண்றீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி சரி, நான் ஒரு 2 நாள்ல கூப்பிடுறேன், நீங்க ரஞ்சித் சாரை மீட் பண்ண வேண்டியிருக்கும். ரஞ்சித் மீட் பண்ற மாதிரி இருக்கும். சரி ஓகேண்ணே அப்படின்னு சொல்லி எனக்கு கையும் வரல காலும் வரல, இது மீட் பண்ண. ஆல்ரெடி இவர் வேற இப்ப தலைவர் படம், இந்த பக்கம் ரஞ்சித் தலைவர் இயக்குறாரு. சரி, அப்புறம் அவங்க வர சொன்னாரு, ஒரு நாள் ஸ்டுடியோ வர சொன்னாரு. போனா அவர் இருந்தவுடனே நேரா என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாரு. தெரியுமே, அப்பதான் தெரி வந்திருந்துச்சு, ஆடியோ ரிலீஸ் ஆயிருந்த டைம் அது. அப்போ தெரியுமே பாட்டுலாம் கேட்டேன், நல்லா இருந்துச்சு சொன்னாரு. அப்புறமா நம்ம பாட்டை போட்டு பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அந்த பாட்டு கேட்ட உடனே ஒரு மாதிரி பயங்கரமா ஃபீல் ஆச்சு. சூப்பரா இருக்கு, எழுதிரு. இவரு வேற இருக்காரு, இவரு எனக்கு கொஞ்சம் எப்படி இருக்கணும் பாட்டுன்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் டைரக்டர் சொன்னார். அப்படியே உட்காந்து இருந்தேன். ஒரு செகண்ட், இப்ப நம்ம இல்ல நான் 10 நேரம் கழிச்சு எழுதுறேன், இல்ல நான் நாளைக்கு எழுதி கொடுக்குறேன், இல்ல கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன், இப்பெல்லாம் நம்ம சொல்லிட்டோம்னா முடிஞ்சிடும், அந்த வாய்ப்பு விட்டுற வாய்ப்பு போயிடும். உடனே அங்கேயே உட்காந்து அங்கேயே ஒண்ணு எழுதி, இந்த மியூசிக்கோட மேட்ச் ஆகிற மாதிரி ஒண்ணு எழுதி பாடி காமிச்சேன். இப்படி ஒண்ணு இருக்குண்ணே, எப்படி இருக்குண்ணே, சூப்பரா இருக்குடா அப்படின்னு சொல்லி அவரும் வாங்கி பாடி பார்த்தாரு. பாடி பார்த்துட்டு கரெக்டா இருக்கு, இங்க இப்படி மாத்தலாம்னு சொல்ல ஒரு டியூன் எல்லாம் ஃபுல்லா பண்ணிட்டேன். பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு பாடி காமிக்க சொல்லி சொன்னாரு. என் வாய்ஸ்ல பாடி காமிப்பாரு, நான் லைட்டா பாடி காமிச்சேன். ரஞ்சித் சார் ஓகே அப்படின்னு சொல்லி அது கிளம்பிட்டாரு. சரி, ரஞ்சித் ஓகே. கிளம்புன உடனே எனக்கு இவரு ஓகே சொன்னாரா இல்லையா, இது பாட்டு இருக்கா இல்லையா ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சந்தோஷம் நான் கூப்பிட்டு ரெக்கார்ட் பண்ணாரு. இப்படிதான் இது பயங்கர சஸ்பென்ஸாவே போயிட்டு இருந்துச்சு எனக்கு ஆரம்பத்துல இருந்தே.